16 வயதினிலேயே திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தினவர் பாரதிராஜா. திரைப்படங்களை இப்படி கூட எடுக்க முடியுமா அப்படின்னு பல இயக்குநர்களுக்கும் ரசிகர்களுக்கும் காட்டினவரே பாரதிராஜா சார் தான். ஸோ கிராமத்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே திரைப்படங்களாக பதிவு செய்தார். ஸோ அப்படிப்பட்ட இயக்குனர் பாரதிராஜா பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு உயிரிழந்திருந்தார். ஸோ பாரதிராஜா இயக்குனராக வெற்றி பெற்ற பிறகு தான் இயக்குனராகக்கூடிய ஆசையில் கிராமங்களில் இருந்து நிறைய பேர் புறப்பட்டு சென்னைக்கு வந்தாங்களாம். அப்படி வெற்றி பெற்றும் காட்டினவரும் அவர் தாங்க. அது மட்டும் கிடையாது, ஹாலிவுட்டில் பல புதிய நடிகர்கள் மற்றும் நடிகைகளை பாரதிராஜா சார் தான் அறிமுகமே செய்து வச்சுருக்காரு. பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாருங்க. தமிழில் அதுவும் முக்கியமாக திரைப்படங்களை நிறைய இயக்கியிருக்காரு. அது இவருடைய திரைப்படங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா காதல், சாதி மத பிரச்சனைகளை அதிகமாக சொல்லியிருப்பார். அதாவது பல நாட்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் சென்னையில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பயனளிக்கலை. அப்படின்ற பட்சத்தில் ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சார். அவருடைய விருப்பப்படி அவருடைய உடல் பார்த்திங்கன்னா தேனியில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டில் தான் நல்லடக்கம் செய்திருந்தாங்க. அந்த இறுதி சடங்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய சிஎம் ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு விஜயை பற்றி அவருடைய தம்பி ஜெயராஜ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. இந்த பேட்டி தான் இப்போ ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லணும். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, அவர் தன்னுடைய அண்ணனை பற்றி நிறைய நினைவுகளையும் சொல்லியிருக்காரு. இறுதி சடங்கு நடைபெற்ற விதத்தையும் குறிப்பாக முதலமைச்சர் செய்த உதவிகளையும் தான் நிகழ்ச்சியோடு பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம். பாரதிராஜா பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா அப்படியே மாற்றி கொடுத்தவர். ஏன்னா ஸ்டுடியோவுக்குள்ளே இருந்ததை கிராமத்து மண்ணுக்கு கொண்டு போனவர் இயக்குனர் பாரதிராஜா தான். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது பாரதிராஜா சார் தாங்க. ஸோ அவர் உடல்நல குறைவால் காலமாயிருக்காரு. அந்த செய்தி பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, அரசியல் தலைவர்கள்லேருந்து திரையுலக தலைவர்கள், பிரபலங்கள் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்திருந்தது. நீலாங்கரையில் அவருடைய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தப்போ ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ரொம்ப கண்ணீரோடு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இளையராஜா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவகுமார், சூர்யா, ராதிகா சரத்குமார், சீமான், இது மாதிரி ஏராளமான திரைப்பிரபலங்கள் பார்த்திங்கன்னா நேரில் அஞ்சலி செலுத்தின காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே எல்லாரையுமே உருக வச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கெங்கே இருந்தோ ஓடி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்து தெரியுது பாரதிராஜா சார் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை சினிமாவில் கொடுத்துருக்காரு அப்படின்னு. நிறைய இயக்குனர்கள் இருந்தாலுமே கூட எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டவர் பாரதிராஜா சார் தாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ திரையுலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா இவருடைய இடத்தை வேறு யாராலையும் நிரப்ப முடியாது. நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அவருடைய இறுதி சடங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜெயராஜ் பேட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா பாரதிராஜாவினுடைய திரைப்பணி அப்படின்றது ரொம்ப சிறப்பானது. அதை கண்டிப்பாக கௌரவிக்கணும் அப்படின்ற வகையில் தான் அவருடைய இறுதி சடங்குகள் நடந்துச்சு. அரசு மரியாதையோடு நடைபெறும் அப்படின்னு தமிழக அரசு சொன்னதே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி உடனடியாக ஏற்பாடுகள் எல்லாம் செய்து பொதுமக்களுடைய அஞ்சலி செலுத்தக்கூடிய வசதிகள் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. பாரதிராஜாவுடைய விருப்பப்படி அவருடைய சொந்த மண்ணில் தேனிக்கு உடல் கொண்டு போய் அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு அவர் தம்பி கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் பேசியிருக்காரு அப்படின்னா ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டுலாம் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்ததுக்கு விஜய் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வீடியோ போட்டிருக்காரு. ஏன்னா விஜய் சார் மட்டும் இந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னா எங்களால் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் செஞ்சுருக்க முடியுமா அப்படின்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஏன்னா அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி அமைதியாக மரியாதையாக எல்லா காரியங்களுமே அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தாருங்க. சென்னையிலேருந்து தேனிக்கு உடல் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா கூடியிருந்தாங்க. அவ்வளோ பேர் இருக்கக்கூடிய இடத்துல இறுதி அஞ்சலியை நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமே எங்களுக்கெல்லாம் வந்துச்சுங்க. வந்த மக்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள், அவங்களாம் யாரையுமே கவனிக்கவே முடியாது.
அவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் விஜய் சார் சொன்னதுனால போலீஸார் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் எல்லா அதிகாரிகளுமே ரொம்ப சூப்பராக வந்து வேலை செஞ்சாங்க. எங்களுக்கு ரொம்ப துணையாக நின்னாங்க. எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அந்த நன்றிங்கிற வார்த்தை மட்டும் பத்தாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருக்காரு. ஸோ எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய உதவியை வந்து விஜய் செய்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப உருக்கமாக வந்து பேசியிருக்காரு. ஏன்னா எல்லா முதல்வர்களும் இப்படி வந்து செய்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொருவருக்கும் உரிய கௌரவங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா பாரதி ராஜா மாதிரி இன்னொரு ஆள் வந்து மீண்டும் வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் அவர் மேலே கொடுத்துருந்தாரு அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து செய்திருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை உருக்கமாக பேசியிருக்காங்க. ஸோ ஜெயராஜ் பேசின அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டுருக்குன்னே சொல்லணும். ஏன்னா துயரமான நேரத்தில் உதவி செய்கிறத யாராலையும் வந்து மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த இவ்வளோ இக்கட்டான சுச்சுவேஷனில் விஜய் செய்திருக்கக்கூடிய இந்த உதவியை பார்த்திங்கன்னா குடும்பத்தார் வந்து மறக்காமல் வந்து இருக்காங்க, நினைவு கூர்ந்துருக்காங்க. அரசியலை தாண்டி மனித நேயம் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்றத விஜய் நல்லா தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து எமோஷ்னலாக பேசியிருக்காரு. ஸோ பாரதி ராஜாவுக்கு கிடைச்ச மரியாதை பார்த்திங்கன்னா அவருடைய சாதனைகளுக்கான அங்கீகாரமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ பாரதி ராஜாவுக்கு கிடைத்த கடைசி மரியாதையாகவும் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாருங்க. ஏன்னா தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றையே மாற்றினவர் அவர் தான். அந்த மனிதருக்கு இவங்க செய்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இதுதான். வாழ்நாள் முழுக்க நேசித்த மண்ணிலேயே அரசு மரியாதையோடு அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி வந்து செலுத்தியிருக்காங்க. ரசிகர்கள் இதுதான் வந்து மிகவும் வந்து நெகிழ்ச்சியில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அதிலும் அவரோடது குடும்பத்தினர் நேரடியாக வந்து இந்த கடினமான நேரத்தில் எங்களுக்கு துணை நின்றவர்களை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பலருடைய கவனத்தை வந்து ஈர்த்திருக்கு. ஸோ பாரதிராஜாவுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் எந்த அளவுக்கு வந்து நைஸ் பர்சன் அப்படின்றது இதிலேருந்தே தெரியுது. பாரதிராஜா இன்றைக்கி உயிரோடு இல்லை அப்படின்னாலுமே கூட அவர் உருவாக்கின கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அவர் காட்டின கிராமத்து வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர் விதைத்த சினிமா மரபாக இருக்கட்டும், என்றைக்குமே அழியவே அழியாதுங்க. ஸோ அது எல்லாமே வந்து எப்போதுமே வந்து உயிரோடு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் அழிவு அப்படின்றதே கிடையாது. ஆனால் அந்த மகத்தான மனிதனுடைய இறுதி பயணம் ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக வந்து நிறைவடைகிறதுக்கு காரணமானவங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக அவங்களுடைய குடும்பத்தார் செய்த செயல் பார்த்திங்கன்னா இப்போது ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியை கொடுத்து இணையதளத்தில் அதிகமாக வந்து பேசப்பட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்படி அவருடைய அண்ணனை அரசு மரியாதையோடு அடக்கம் செஞ்சதுக்கு முக்கியமான காரணமே முதலமைச்சர் சார் தான் அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். அதுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகாது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் மட்டும் இதை பண்ணாமல் இருந்திருந்தா அன்றைக்கி அங்கே வந்த கூட்டத்தை எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக வந்து சொல்லி விஜய் சாருக்கு வந்து நன்றிகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. இப்போ உருவாகி இருக்கக்கூடிய தமிழக அரசு மக்களுக்கான அரசு அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாக தெரியுது. ஸோ விஜய் செய்த செயல் யாருக்கெல்லாம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.